ஆமாம்மா. மொத்த மாதிரி தான் அவனும் மாறப் போறான் பாரு. இவன மாதிரி அவனும் சீர்திருத்த பள்ளிக்கு போறான் பாருங்க. பாரும்மா எப்படி வந்து சண்டைய பிடிக்கிறாரு. நான் என்ன தப்பா சொன்னேன்? இவன் இந்த மாதிரி கிழவனம் எல்லாம் பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளி இருந்தவன் தானே? எங்க? அவனையே அடிச்சீங்க. வாயால அவன் தான் உனக்கு அடி விடுதோம். பழைய விஷயத்த கிளறனா இந்த வீடு வீடா இருக்காது. பேசாம இரு. டேய் மனோஜ், உனக்கு எப்ப என்ன பேசணும்னே தெரியல. அப்பா ஒரு அடியோட போயிட்டாரு. முத்து அப்படி விட மாட்டான். அவன் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத. உன் வழி என்னன்னு எனக்கு தெரியும். பேச வேண்டிய அந்த நேரத்துல நானும் பேசாம போயிட்டேன். நீ வருத்தப்படாத. அவன் பேசுறத நான் வேணா உங்ககிட்ட படிப்பு கேட்ட அறிவு உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையா? அவன் வாழ்க்கையில பாதி வருஷத்தை நாசமாக்கிடுங்க நீ அம்மாவும் தான். திரும்பவும் தேவையில்லாம ஒரு பையனுடைய வாழ்க்கைய அழைச்சிடாதேன்னு பேசாம உள்ளப்போ. ஏங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அண்ணன் என்னலாமோ சொன்னாரு. மாமாவும் அவர் பேசினதை கேட்டு கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. உங்க பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சீர்திருத்த பள்ளியில இருந்திருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அத நான் நம்புறேன். ஆனா அந்த இடத்துக்கு போற அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து அத்தை ஒரு நாள் கூட உங்க பாசமா ஒரு பார்வை கூட பார்த்ததையே. ஒரு அம்மாவால எப்படி தான் புள்ள மேல பாசம் வைக்காம இருக்க முடியும்னு கண்டிப்பா உங்க சின்ன வயசுல ஏதோ நடந்திருக்கு. அப்படி என்னதானா உங்க வாழ்க்கையில நடந்தது? ஒரு 6 வருஷத்துக்கு உங்க 2வது பையன் உங்க கூட உங்க வீட்ல இருக்கக்கூடாது. எனக்கு அவளை பிரிஞ்சிருக்க முடியலையே. என்ன பண்றது? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. 6 வருஷம் எப்ப முடியும்? அவனை எப்ப கூட்டிட்டு வர போறோம்னு இருக்கு. அவனுக்கு வேணாங்க இப்போ.